தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்போம். நாம் உண்மையாகவே தேவனை முழுமையாக நம்பி அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? கீழ்ப்படிதல் என்பது வெறும் கட்டளைகளை பின்பற்றுவது அல்ல, அது தேவனை முழுமையாக நம்பி நடப்பது. ஆபிரகாம் தேவன் சொன்னதை ஏன் என்று கேட்காமல் செய்தார்? ஆதியாகமம் 22:2 உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை செழிக்கும் பலியாக் செலுத்து என்ற தேவனுடைய கட்டளைக்கு அவர் முழுமையாக கீழ்ப்பட்டார். நாமும் அதே போல் நடப்போமா? மத்தேயு 5:39 ஒருவர் உன் வலது கன்னத்தில் அடித்தால் மற்ற கன்னத்தையும் கொடு. 1 கொரிந்தியர் 15:33 கெட்ட நட்பு நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நாம் தேவனின் வார்த்தையை கடைபிடிக்கும் போது ஆசீர்வாதம் நம்மேல் வரும். ஆதியாகமம் 22:17 உன் சந்ததியை விண்மீன்களாகவும் கடற்கரையில் உள்ள மணலாகவும் பெருக்குவேன். ஜெபம். தேவனே, நான் என் வழிகளை விட உங்கள் வழியில் நடக்க விரும்புகிறேன். எனது சந்தேகங்கள், பயம், அகந்தை அனைத்தையும் நீக்குங்கள். பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழிநடத்துங்கள். சாமுவேல் போல உங்கள் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல நான் தயாராக இருக்க விரும்புகிறேன். என்னை உருவாக்குங்கள், மாற்றுங்கள், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக மாற்றுங்கள். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதித்ததா? ஆமென் என்று கூறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்பினால் எங்களுக்கு சொல்லுங்கள். இயேசுவின் கிருபையும் சமாதானமும் உங்களுடன் இருக்கும்.